சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல ஒயிட் பாஸ்தா தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி ஒயிட் பாஸ்தாவே செஞ்சிடலான்னு நானும் செஞ்சிருந்தேன். ஒயிட் பாஸ்தால இருக்கிற அந்த டேஸ்டே வந்து அந்த க்ரீம் தான். அந்த க்ரீம் நம்ம செம்மையா பண்ணிட்டோம்னா செம்ம டேஸ்டியா இருக்கும். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பாஸ்தாவா பாயில் பண்ண நம்ம வச்சிடலாம். நான் கடாயில தண்ணி வச்சிருக்கேன். அந்த தண்ணி வந்து லேசா சூடானோடனே சால்ட்டும் ஆயிலும் நம்ம சேர்த்துக்கலாம். கூடயே பாஸ்தாவும் சேர்த்து வேக விட்டுக்கலாம். அப்புறம் வந்து பாஸ்தா வந்து சாஃப்ட் ஆயிடுச்சா இல்லையான்னு செக் பண்றதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். அது ரெண்டா கட் ஆனா அது பாஸ்தா வந்து நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சல்லடல்ல பாஸ்தாவை எடுத்துக்கிட்டு நல்லா 2 கட் ஆப்சிக்கிலே நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அந்த பிஸ்பிஸ்தனம் இல்லாம இருக்கணும். ஒயிட் பாஸ்தாவுக்கு நான் என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் சேர்க்க போறேன்னா ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் வந்து பாயில் பண்ண வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கேப்சிகம், கேரட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ்ல வந்து ஒரு 3 ஆனியன், அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், இது எல்லாமே நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம தாளிப்பு போட்டுடலாம். கடாயில ஆயில சேர்த்துக்கிட்டு கார்லிக் வந்து நைஸா கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். அது வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆன உடனே நம்ம ஆனியனை சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்தோன்னே 1 மினிட்க்கு அப்புறம் நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் நாம சேர்த்துக்கலாம். கேப்சிகம், கேரட், அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன், 2 பச்சை மிளகாவும் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் சால்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாமே சாஃப்ட் ஆனவுடனே ஒரு பிளேட்ல நம்ம மாற்றிக்கலாம். அதே கடாயில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம க்ரீம் செய்ய போகிறோம், ஒயிட் க்ரீம். கடாயில் பட்டரை சேர்த்துக்கலாம். கூடயே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிட்டு நல்லா நம்ம வந்து அதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். கெட்டித்தனம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சாஃப்டாக ஆனோன்னா கொஞ்சம் கலர் மாறினோடனே நம்ம மில்க் சேர்த்துக்கலாம். மில்க் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக நம்ம சேர்த்துக்கணும், நல்லாயிருக்கும் க்ரீமுக்கு. இந்த க்ரீம் வந்து இன்னுமே டேஸ்டியாக இருக்கிறதுக்கு எக்லெஸ் மைனஸ் நான் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு சேர்க்கணும்னா சேர்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அது கொஞ்சம் க்ரீம் வந்து நல்லா திக்காக ஆகணும். க்ரீம் வந்து திக்கானோடனே வெஜிடபிள்ஸ் நம்ம சேர்த்துக்கிட்டு சில்லி ஃபிக்ஸ், ஆரிகானோ, இது எல்லாமே நம்ம காரத்துக்கு தகுந்தமா நம்ம சேர்த்துக்கலாம். சால்ட் வந்து முதலே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம 2 இடத்துல நம்ம சேர்த்துருக்கோம். அதனால் தேவையாக இருந்தால் நம்ம சேர்க்கலாம், இல்லைனா வேண்டாம். கடைசியா பாஸ்தாவை நம்ம சேர்த்துக்கலாம். கூடயே கொத்தமல்லியும் சேர்த்துக்கிட்டோம்னா செம்ம டேஸ்டியான ஒயிட் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா உங்களுக்கு இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க. கிரீமியான ஒயிட் பாஸ்தா செம்ம டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை நம்ம வீடியோஸ்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.